conducive environment, revealed knowledge, research and acquired knowledge, dissemination of knowledge, human resource development, from basic to high-tech, state-of-the-art technology, balanced approach, inclusive process, center of excellence. Islahia Arabic College, Madampe, Sri Lanka. Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursaleen Sayyidina Muhammadin khatamin nabiyyin wa ala alihi wa sahbihi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் குழந்தைகள் கற்றலில் நாட்டம் கொள்வதில்லையா என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் பாடசாலை மற்றும் வாழ்க்கை ஆகிய இரண்டிலும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். பாடசாலையில் வெற்றி பெறுதல் என்பது வாழ்க்கையிலே வெற்றி பெற்றதாக கொள்ள முடியாது. இருப்பினும் துரதிர்ஷ்டவசமாக சில பிள்ளைகள் பாடசாலையில் கற்பதனை பெரிதாக விரும்புவதில்லை. கற்றலிலே ஆர்வம் குறைவு என்பதற்காக நாம் பிள்ளைகளை தண்டிக்கவும் முடியாது. மாற்றமாக அவர்கள் கற்றல் செயல்முறைகளை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வதற்கு நாங்கள் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரம் அவர்களுக்கு தேவையான அல்லது அவசியமான வாழ்க்கை திறன்களை, லைஃப் ஸ்கில்ஸ் விருத்தி செய்ய வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. கற்றலிலே ஆர்வத்தினை தூண்டுவதற்கு முன் ஏன் பல மாணவர்கள் கற்றலை விரும்புவதில்லை, ஏன் அவர்கள் நாட்டம் கொள்வதில்லை என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. பிரச்சனையினுடைய ஆணிவேரை தெரிந்து கொள்ளும் போதுதான் பொருத்தமான தீர்வுக்கு எங்களால் வர முடியும். பரிகாரத்தினை பிரயோகிப்பதற்கு முன் உங்களது பிள்ளைகளின் நடத்தையினை கண்டிப்பாக பரீட்சித்து பாருங்கள். அதே போல உண்மையான பிரச்சனையினை என்னவென்று கண்டுகொள்ளுமாறு பிள்ளைகளுடைய ஆசிரியர்களோடு பேசுங்கள். பிள்ளைகள் கற்றலை விரும்பாமல் இருப்பதற்கான சில காரணங்களை உதாரணத்துக்காக இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக, மாணவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் தங்களுடைய கற்றலை சலிப்பாக பார்க்கிறார்கள். They find studying boring. அவர்களுக்கு அது ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் கற்றல் படிமுறைகள் மீள மீள வருவதால்
அவர்களுக்கு சலிப்பு ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, கற்றலுக்கு தேவையானவைகள் கூட அவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துகிறது. வகுப்பு பாடத்தினை விடவும் அதற்கான உபகரணங்களை வேகமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அவர்கள் பாடம் நடைபெறுகின்ற போது இயல்பாகவே சலிப்பை உணர்கிறார்கள். இத்தகைய உணர்வினை அனைத்து கற்றல் படிமுறைகளிலும் அவர்கள் இணைத்து பார்க்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அது ஒரு போரிங்காக, ஒரு சலிப்பாக இருப்பது கற்றலிலே ஆர்வம் கொள்ளாமல் காட்டாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இரண்டாவதாக, அவர்கள் படிக்கின்ற பொழுது, கற்கின்ற பொழுது அதிலே முக்கியமான எதனையும் கண்டுகொள்வதில்லை. அதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிறந்த பெறுபேற்றினை பெறுவது கடினமாக படிக்க வேண்டும் என்பதனை தூண்டுவதற்கான போதுமான காரணமாக இருப்பதில்லை. பாடசாலையிலே கற்பதற்கும் நிஜ உலக வாழ்விற்கும் இடையில் பெரிய இடைவெளி காணப்படுகிறது. அதனால் அவர்கள் கற்கின்ற பொழுது அதிலே முக்கியமான விஷயங்கள் இருப்பதாக கண்டுகொள்வதில்லை. அப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பதன் விளைவாக கற்றலே அவர்களுக்கு ஆர்வம் குறைந்து போவதை, இல்லாமல் போவதை நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவது காரணமாக, தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்கான பலாத்காரம் பிரயோகிக்கப்படுவதை அவர்கள் உணர்கிறார்கள். பலாத்காரம் பிரயோகிக்கப்படுகின்ற போது அவசியம் செய்ய வேண்டும் என்று கருதப்படுகின்றவை கூட செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறார். எனவே அவர்கள் நாட்டத்தை இழக்கிறார்கள். நான்காவது காரணமாக, சில மாணவர்கள் வகுப்பறையிலே பின்தள்ளப்பட்டவர்களாக தங்களை உணர்கின்ற பொழுதும் இந்த கற்றலிலே ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. வகுப்பிலே கீழ்நிலையிலே காணப்படுகின்ற மாணவர்கள் தாங்கள் ஊக்கம் இழக்க செய்யப்படுவதாக தங்களை கருதி கொள்கிறார்கள். குறிப்பாக வகுப்பு மாணவர்களால், பிற வகுப்பு மாணவர்களால் கேலிகளோ கிண்டல்களோ செய்யப்படுகின்ற பொழுது, அல்லது ஆசிரியர்கள் மேலதிக உதவியினை செய்யாமல் இருக்கின்ற பொழுது இத்தகைய மாணவர்கள் கற்றலிலே ஆர்வம் குறைந்து காணப்படுகிறார்கள். இதுவல்லாது வேறு பல காரணங்களையும் நாங்கள் பார்க்கலாம். மேலே குறிப்பிட்டு காட்டிய இந்த காரணங்கள் குறித்து நாங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுப்பதற்கு அல்லது அச்சுறுத்துவதற்கு முன்னர், என்றால் ஆர்வம் காட்டாமல் இருக்கின்ற பொழுது ஒன்றில் பெற்றோர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள் அல்லது அச்சுறுத்தலை கொடுக்கிறார்கள். உண்மையில் அவற்றையெல்லாம் செய்வதற்கு முன்னர், பிள்ளைகளை சீர்படுத்தி கற்றலில் ஆர்வத்தை கொண்டுவதற்கு முன்னர், பிரச்சினையின் வேரினை, ஆணி வேரினை கண்டறிதல் வேண்டும். இதுதான் இங்கு மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அதன் பிறகு நாங்கள் பொருத்தமான தீர்வினை அவர்களுக்கு பிரயோகிக்க முடியும். எனவே இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தீர்வு குறித்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாங்கள் நோக்குவோம். இங்கே சில தீர்வுகளை பலராலும், கல்வி உளவியலாளர்களாலும், கல்வி மட்டத்தில் இருப்பவர்களாலும் முன்வைக்கப்படுகின்ற ஆய்வு செய்யப்பட்ட மிக முக்கியமான சில கருத்துக்களைத்தான் இங்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, பிள்ளைகள் கற்றலிலே ஆர்வம் குன்றி காணப்படுகிறார்கள், ஆர்வம் இழந்திருக்கிறார்கள் என்றால் முதலாக பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான், கற்றல் என்பது மாணவர்களுக்கு மத்தியிலே
எரிச்சலை உண்டு பண்ண முடியும் என்பதனை ஒப்புக்கொள்ள வேண்டும். கற்றல் ஒரு எரிச்சலை கொடுக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கிறது. முதலிலே பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நாங்கள் பிள்ளைகளுக்குரிய தீர்வை கொடுப்பதிலே தோற்று போய்விடுவோம். அதனை நாங்கள் எப்படி விரிவாக பார்க்கலாம் என்றால், முதலில் பெற்றோர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், ஆனஸ்டாக இருக்க வேண்டும். மேலும் பிள்ளைகளுடனும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கற்றல் என்பது எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதில்லை என்பதனை பெற்றோர்கள் மிக ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டத்திலே மாற்றமாக பெற்றோர்கள் அல்லது அனைவருமே ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த வாழ்க்கை பாடம் என்னவென்றால், நாம் நாளாந்தம் அல்லது வாராந்த அடிப்படையிலே செய்கின்ற எதிலும் தொடர்ந்தும் சிறந்த நிலையை காண்பதென்பது ஒரு சாத்தியமற்ற விடயம் அல்லது அசாத்தியமான விடயம் என்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளை நாம் விரும்பாத ஒன்றை கண்டிப்பாக செய்தாக வேண்டிய நிலை எமக்கு ஏற்படுகிறது. இது வாழ்க்கையிலே நாங்கள் காணுகின்ற ஒன்று. எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம். இது பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நாங்கள் காணுகின்ற மிக அடிப்படையான ஒன்று. இன்று பலர் தொழிலிலே ஈடுபடுகின்ற பலர், வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஈடுபடுகின்ற பலர் விருப்பம் இல்லாமலே தங்களுடைய தொழில்களை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே சில வேளைகளில் சில விடயங்களில் நிர்பந்தங்கள் வருகின்றன, வேறு வழியின்றி நாங்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் உங்கள் குழந்தைகளோடு நீங்கள் நேர்மையாக உரையாடலை செய்யுங்கள் என்று சொல்வதன் பொருள் அதுதான். எனவே இந்த உரையாடலை ஏற்படுத்திக் கொள்வது பெற்றோருக்கு மிக அவசியமாகும். சில விடயங்கள் சலிப்பை ஏற்படுத்த முடியும். அதே போல கற்றுக்கொள்வதற்கு கடினமாகவும் அவை இருக்க முடியும் என்பதனை ஏற்றுக்கொள்வதென்பது ஒரு சிறந்த பெற்றோருடைய பண்பாகும். எனவே பிள்ளைகளுக்கு முறைப்பாடுகளை நாங்கள் திணிக்காமல் அதற்கு பதிலாக செய்ய வேண்டிய பணிகளை எவ்வாறு செய்து முடிப்பது என்பது குறித்து நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை பற்றிய முறைப்பாடுகள், அவர்களை பற்றிய பிழையான கருத்துக்களை நாங்கள் மீள மீள வாசித்துக் கொண்டிருக்காமல், அவற்றையே பேசிக் கொண்டிருக்காமல், அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் என்ற வழிகாட்டலை அவர்களுக்கு கொடுப்பதற்கு பெற்றோர்கள் தயாராக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான திறன்களை அல்லது ஆற்றல்களை கற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர்களை நாங்கள் பலப்படுத்த முடியும். எனவே இந்த பகுதி கவனிக்கப்படுகின்ற பொழுது, பலப்படுத்தப்படுகின்ற பொழுது, அவர்களை அறியாமல் அவர்கள் தங்களை ஒரு சிறந்த பாதையில் ஆக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விஷயமாகும். இரண்டாவதாக பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் learn together with your children. பிள்ளைகளுடன் சேர்ந்து நாங்களும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முறை. அதன் ஊடாகவும் அவர்களுக்கு கற்றலிலே ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும். இந்த விடயத்தை பொறுத்த மட்டிலே குழந்தைகளுடைய வயதுக்கு ஏற்ப இது செய்யப்பட வேண்டும். எல்லா வயதிலே உள்ள குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான இந்த இணைந்து கற்றல் என்பதனை நாங்கள் செய்ய முடியாது. அதனையும் கூட பல வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாண்டு நாங்கள் செய்து கொள்ள முடியும். உதாரணமாக இன்றைக்கு பாடசாலைகளிலே இது சற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பாடசாலையிலே கற்றுக்கொள்ளுகின்ற சில விஷயங்களை, தெரிந்து கொள்ளுகின்ற சில விஷயங்களை அவர்களுக்கு விசுவலைஸ் பண்ண வேண்டும். நாங்கள்
நடைமுறையிலே அதனை காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உதாரணமாக நூதன சாலைக்கு நாங்கள் செல்வது, நூதன சாலைகளுக்கு செல்கின்ற பொழுது அங்கு சில விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்கலாம். அதே போல புகைப்பட காட்சிகள், சித்திர கண்காட்சிகள், அவைகளுக்கு பிள்ளைகளை அழைத்து சென்று அதில் ஆர்வத்தை நாங்கள் கொடுக்கலாம். அதே போல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செல்வதன் மூலமாக சில விடயங்களை போதிக்கலாம். அதே போல ஏனைய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு சென்று பார்வையிடுவதன் மூலமும் அவர்களுக்கு அதனை கொடுக்கலாம். இவைகள் எல்லாம் பாடசாலையிலே கற்றுக்கொண்ட விடயங்களை நிஜ உலகுடன் தொடர்புபடுத்துவதற்கு சிறந்த வழிமுறையாக காணப்படுகிறது. இப்பொழுது பாடசாலைகளிலே அவற்றை ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் எல்லா பாடங்களுக்கும் நாங்கள் இதனை செய்ய முடியாது. சில பாடங்களுக்கு மாத்திரமே அவர்கள் பொருந்தி போகின்றனர். அதே போல அவர்களுக்கு நாங்கள் சில ஆவணப்படங்கள் அல்லது சில வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் அவர்களுக்கு நாங்கள் கற்றலிலே ஆர்வங்களை கொடுக்கலாம். அதே போல சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். பெற்றோர்கள், நன்கு படித்த பெற்றோர்கள் இருப்பார்கள், அல்லது கல்வியிலே நாட்டம் குறைந்து அல்லது ஏற்கனவே போதிய அளவு கல்வி அறிவை பெறாத பெற்றோர்கள் என்று பெற்றோர்களிலே பல வகையினரை நாங்கள் பார்க்கலாம். ஆரம்ப பாடசாலைகளிலே கணித பாடத்தை கற்ற பெற்றோராக இருந்தாலும் கூட சில வேளை எங்களுக்கு அது மறந்திருக்கலாம். காலம் சென்று விட்டதால் மறந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் பிள்ளைகளிடம் அவர்கள் கற்றுக்கொண்ட கணிதத்தை பெற்றோருக்கு விளக்கி சொல்லுமாறு வேண்டுவதனூடாக பெற்றோர்களும் பிள்ளைகளோடு இணைந்து அந்த கணிதத்தை கற்றுக்கொள்கின்ற ஒரு சூழலை வீட்டில் உருவாக்கலாம். இதனுடைய பொருள் ஒவ்வொரு நாளும் தினமும் பிள்ளையோடு இணைந்து இந்த கற்றலை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. சில பாடங்களை பொறுத்தவரையிலே அப்படியான மியூசியத்துக்கு செல்வது போன்று இணைந்து தான் அதனை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். கணித பாடங்கள், சில பாடங்களை அவர்களை கற்பிக்க சொல்லுமாறு அவர்களோடு இணைந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இப்படி எங்கெங்கெல்லாம் இணைந்து பிள்ளைகளுக்கு கற்றலிலே நாங்கள் இணைந்து செயற்பட முடியுமோ அத்தகைய செயற்பாடுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கற்றலையில் ஆசை கொள்வதற்கு ஒரு காரணியாக அமைந்து விடுகிறது. மாற்றமாக அவர்கள் சிரமப்படுகின்ற போதும் அல்லது முக்கியமான கருத்தினை அல்லது கோட்பாடினை கலந்துரையாட வேண்டிய தேவை ஏற்படுகின்ற பொழுதும் நாங்கள் உதவி அளிக்கத்தக்க ஒரு செயல்முறையினை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா பொழுதுகளிலும் பிள்ளைகளுக்கு சிக்கலோ கஷ்டங்களோ ஏற்படுவதில்லை. சில வேளைகளில் அவை ஏற்படும். அவற்றுக்கான சில ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதனை சில வேளை பெற்றோர்கள் செய்ய முடியும், அல்லது பெற்றோர்களால் செய்வதற்குரிய அந்த போதிய சக்தி அல்லது கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கின்ற பொழுது உறவினர்கள் யாரையாவது அழைத்து அல்லது நன்கு தெரிந்தவர்களை யாரையாவது தொடர்பு கொண்டு பிள்ளைகளுடைய இந்த பிரச்சனையை தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதும் அவர்களுக்கு நாங்கள் கல்வியிலே அந்த ஆர்வத்தினை கண்டிப்பாக நாங்கள் உண்டு பண்ண முடியும். இது இரண்டாவது விஷயமாகும். மூன்றாவதாக, நாங்கள் வாழுகின்ற இந்த காலத்தை பொறுத்த வரையிலே கற்றலுக்கான பல்வகையான டூல்ஸ்கள், கருவிகள் காணப்படுகின்றன. எனவேதான் மூன்றாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வித்தியாசமான பல வகைப்பட்ட பல ரகங்களிலான கருவிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுவும் பிள்ளைகளுக்கு கற்றலிலே ஒரு ஆர்வத்தை கொடுக்கிறது. சில போது நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை இருக்கிறது. சில போது பாடசாலைகளில் வழங்கப்படும் ஒப்படைகள், அசைன்மென்ட்கள் பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே சலிப்பாகவும் தொடர்பற்றதாகவும் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் சில போது பாடசாலை உங்களுடைய பிள்ளையின் லேர்னிங் ஸ்டைல் என்று சொல்வார்கள், கற்கின்ற அந்த முறை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான பிரத்யேகமான முறைகள் காணப்படும். அந்த குழந்தை கற்கும் பானைக்கும் ஏற்புடையதாக பாடசாலை சில வேளை இல்லாமல் இருக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பிள்ளைகளிடம் சிறப்பான கற்றல் மாதிரிகள் வெளிப்படலாம், லேர்னிங்
மெத்தடாலஜிஸ் பிள்ளைகளிடம் இயல்பாக இருக்கலாம். சில பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்கள் வித்தியாசமாக எதனையுமே கற்றுக்கொள்கின்ற திறனுடையவர்களாக இருப்பார்கள். அதே போல பாடசாலையிலே ஆசிரியர்கள் ஒவ்வொரு பிள்ளையினுடைய தனிப்பட்ட பலவீனங்களை பலங்களை இனம் கண்டு தனிப்பட்ட அணுகுமுறைகளை செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. அப்படி செய்தால், அப்படி செய்யப்படமாக இருந்தால் அது மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால் பெற்றோர்கள் சில மேலதிக தூண்டல்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த தொழில்நுட்ப யுகத்திலே நிறைய ரிசோர்சஸ், கருவிகள், வளங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. பிள்ளைகள் மகிழ்ச்சியாக கற்கும் நிலையினை இவை உருவாக்குவதற்கு போதிய வசதிகளை கொடுக்கின்றன. ஆனால் இவற்றிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது கவனமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சில இடங்களிலே, சில வேளைகளிலே, சில சந்தர்ப்பங்களிலே குளிக்கச் சென்று சேற்றினை பூசிக்கொண்ட நிலை கூட வரலாம். பிள்ளைகள் இந்த நவீன ரிசோர்ஸை கற்பதை விட எனது பிள்ளை கற்காமல் இருந்தாலே போதும் என்று சில பெற்றோர்கள் யோசிக்கும் நிலைக்கு கூட இது தள்ளிவிடலாம். எனவே அவற்றை நாங்கள் வாழுகின்ற இந்த யுகத்திலே பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இந்த கொரோனா வைரஸ் அலையின் காரணமாக பிள்ளைகள் மட்டுமல்ல, பலர் ஜூம் என்றால் என்னவென்றே தெரியாத பலர் சடுதியாக இந்த ஜூம் டெக்னாலஜியினூடாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் மிக வேகமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே காலத்தினுடைய தேவை சிலவற்றை அவற்றிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று விலகுகின்ற பொழுது சிலவேளை கல்வியை பெற முடியாத ஏற்படுவதனை யாரும் மறுக்க முடியாமல் இருக்கிறது. அதே போல நீங்கள் பார்க்கலாம், ஆடியோ புக்ஸ் இப்பொழுது இருக்கிறது. அல்லது நாங்கள் பிள்ளை படிக்கின்ற ஒரு பாடத்தை நாங்கள் பேசி அதனை ரெக்கார்ட் பண்ணி பதிவு செய்து அவற்றை கேட்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதன் ஊடாகவும் கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கற்றலிலே ஒரு ஆர்வத்தை நாங்கள் உருவாக்க முடியும். இவ்வாறு பிள்ளைகளுக்கு வித்தியாசமான கருவிகளை, டூல்ஸ்களை பயன்படுத்துவதன் ஊடாக அவர்களிலே கற்றலில் ஆர்வத்தை நாங்கள் தூண்ட முடியும். இது ஒரு மூன்றாவது காரணமாக நாங்கள் பார்க்கலாம். நான்காவதாக பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ரிலேட் த மெட்டீரியல்ஸ் டு ரியல் லைஃப். நாங்கள் எப்பொழுதுமே நிஜ வாழ்வுடன் பிள்ளைகள் கற்றுக்கொள்கின்ற விஷயத்தை தொடர்படுத்த தெரிய வேண்டும். ஏனென்றால் மாணவர்களை பொறுத்த மட்டிலே எதனை படிக்கின்ற பொழுதும் இதனை ஏன் நாங்கள் படிக்கிறோம், இதுல என்ன பிரயோசனம் இருக்கிறது என்ற கேள்வி அவர்களுக்கு எழுகிறது. ஏனென்றால் அவர்கள் கற்பதற்கும் நிஜ வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஏன் இதனை படிக்கிறோம் என்ற கேள்வியை இயல்பாக உருவாக்கிக் கொள்கிறார்கள். ஒன்றை கற்கின்ற பொழுது இதற்கு பின்னால் இதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குழந்தைகள் ஆசைப்படுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. குழந்தைகள் மட்டுமல்ல, எல்லோரும் அத்தகைய ஆசையினை வைத்திருக்கிறார்கள். உதாரணத்தை பாருங்கள். இப்படியான இந்த சூழலிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சில உதாரணங்களை பாருங்கள். கணித பாடத்தை எடுத்துக்கொள்ளும், மேத்ஸ் பாடத்தை எடுத்துக்கொள்ளும். பிள்ளைகளுக்கு சில வேளை இந்த கணிதம் ஒரு அச்சத்தையும் முடியாது என்ற ஒரு மனோநிலையை உருவாக்கலாம். எனவே அத்தகைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில விஷயம் இருக்கிறது. உதாரணமாக, கணிதம் பணத்துடன் தொடர்புபடுகிறது. நாங்கள் சில உதாரணங்களை பார்க்கின்ற பொழுது இவற்றை புரிந்து கொள்ளலாம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கணித பாடத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்த வருகின்ற பொழுது கணிதம் பணத்தோடு நேரடியாக தொடர்புபடுகிறது என்பதனை அவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டும். உதாரணமாக, இன்று ஆன்லைன் ஷாப்பிங் என்பது பொதுவாக எல்லோருமே செய்கிறார்கள் என்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது. அதே போல பர்சனல் ஃபைனான்ஸ், எங்களுடைய தனிப்பட்ட நிதி நிலவரங்கள் குறித்து கணக்கு வைத்துக் கொள்வதற்கும் அதனை கூட்டுவதற்கும் பெருக்குவதற்கும் கழிப்பதற்கும் எல்லா வேலைகளுக்கும் கணிதம் தெரிந்திருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சமாளிக்க முடியும் என்ற உண்மையை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போல மொழிகள் பற்றி அவர்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும். லாங்குவேஜஸ் என்பது மிக முக்கியமானது. சொல்வார்கள், மொழி என்பது ஒரு மொழி தெரிந்தால் ஒருவர், இரண்டு மொழி தெரிந்தால் அவர் இரண்டு பேர்
என்று சொல்கின்ற அளவுக்கு மொழி ஒரு பலம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று. எனவே நாங்கள் தெரிந்து கொள்கின்ற கதைகள், சம்பவங்கள், இவைகளெல்லாம் அவற்றையெல்லாம் நாங்கள் தொடர்படுகின்ற விதங்கள் எங்களுக்கு பல மகிழ்ச்சியான அனுபவங்களை கொடுக்கின்றன. எவ்வாறு மனிதர்கள் உணர்வு பூர்வமான அல்லது அறிவுபூர்வமான உலகை உருவாக்குகின்றார்கள் என்பதனையும் இணைத்து இந்த மொழிகள் எங்களுக்கு கொடுக்கின்றன என்பதனை அவர்களுக்கு புலப்படுத்த வேண்டும். உண்மையில் ஒரு நாட்டை இன்னும் ஒரு நாடு ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அந்த நாட்டினுடைய போக்கை ஆதிக்கம் செலுத்துகின்ற அல்லது ஆதிக்கம் செலுத்த வருகின்ற மனிதர்களுடைய மொழியினுடைய செல்வாக்கு மிக கனதியாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவேதான் மொழி மிக முக்கியமானது. மொழி தெரிந்து கொண்டால் அந்த மனிதன் பலமிக்கவனாக இருக்கிறான் என்ற உண்மையை பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல வரலாறை பொறுத்த மட்டிலே நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதனையும் எமக்கு எங்கே நாங்கள் செல்ல போகிறோம் என்பதனையும் தீர்மானிப்பதற்கும் மீள மீள தவறு விடுவதனை எவ்வாறு தவிர்ப்பது என்பதனையும் எமக்கு புலப்படுத்துவது இந்த வரலாறு தான். வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்வதனூடாக கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட தவறுகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு எதிர்காலத்தில் பிழைகளற்ற தவறுகளற்ற ஒரு நிலைமை உருவாக்குவதற்கு வரலாற்றை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இன்று பாடசாலை மாணவர் வரலாற்றை ஒரு போரிங்காக, ஒரு சலிப்பான ஒன்றாக பார்க்கிறார்கள். உண்மையில் அவர்களுக்கு வரலாற்றின் முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். வரலாறு என்பது மனிதர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ற உண்மையை சொல்லி வாழ்க்கை பாடத்தோடு பாடசாலை பாடத்தை இணைத்து அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய, புலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை செய்கின்ற பொழுது அவர்கள் படிப்பிலே ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக மாறுவார்கள். ஐந்தாவது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலைகளிலே பெறுபேறுகள் குறைவாக எடுக்கின்ற பொழுது, அவர்கள் குறைந்த புள்ளிகளை பெறுகின்ற பொழுது பிள்ளைகளை பழி சொல்லவோ அல்லது திட்டவோ தண்டிக்கவோ வேண்டாம். இங்கு நாங்கள் இதிலே மிகப்பெரிய பிரச்சனையை பார்க்கிறோம். உதாரணமாக ஸ்காலர்ஷிப் பரீட்சையில வரக்கூடிய பெறுபவராக இருந்தாலும் அல்லது ஒவ்வொரு தவணை பரீட்சையிலே கிடைக்கின்ற பெறுபவர்களாக இருந்தாலும் இந்த நிலையை வீடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். சில வேளை பக்கத்து வீட்டு பிள்ளையால் அதிகமான புள்ளிகளை பெற முடியும் என்றால் உன்னால் ஏன் பெற முடியாது? அவனுக்கு செலவழிப்பதை போன்றுதான் உனக்கும் நாங்கள் செலவழிக்கிறோம், அவன் சாப்பிடுவது போன்றுதான் நீயும் சாப்பிடுகிறாய் என்று பிள்ளைகளை பிளேம் பண்ணுவதும் அல்லது ஸ்கால்ட் பண்ணுவது அல்லது பனிஷ் பண்ணுவதும், அவர்களை பழி சொல்வது அல்லது திட்டுவது அல்லது தண்டிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இவற்றை கண்டிப்பாக பெற்றோர்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்வார்களாக இருந்தால் அவர்கள் கல்வியிலேயே பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த நாட்டத்தினை, ஆர்வத்தினை, விருப்பத்தினை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செய்து விடுவீர்கள் என்பதுதான் உண்மை. உண்மையிலே பெற்றோர் பெறுபவர்களை விட பிள்ளைகள் குறைந்த பெறுபேற்றை பெற்றுக்கொண்டு பாடசாலை விட்டு திரும்பி வருகின்ற பொழுது எங்களுடைய எதிர்வினை இந்த மாதிரியான பழி சொல்வதாகவோ அல்லது அவர்களை கண்டிப்பதாகவோ இருக்கக்கூடாது என்ற உண்மையிலே நாங்கள் மிக ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக அமைதியான உரையாடலை பிள்ளைகளோடு நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அமைதியான உரையாடல், வந்த வரத்திலே அவர்களோடு பாய்ந்து விடாமல், அவர்களிடையே சாப்பிட்டீர்களா, எப்படி இருக்கிறீர்கள், உடல் சுகமாக இருக்கிறதா என்ற ஒரு அன்பை, ஒரு ஆதரவை உருவாக்குகின்ற கேள்விகளை கேட்பதனூடாக அவர்களோடு அழகான ஆரோக்கியமான கலந்துரையாடல்களுக்கு நாங்கள் தயாராக வேண்டிய தேவை இருக்கிறது. அவரிடம் நாங்கள் கேட்கலாம், சூழ்நிலைகளை எவ்வாறு உணர்கிறீர்கள்? அப்படி கேட்க முடியும். அதாவது நீங்கள் குறைந்த பெறுபேற்றை பெற்றிருக்கிறீர்கள், அதனை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுகிறீர்கள், எப்படி உணர்கிறீர்கள்? அதனை கேட்பது மட்டுமல்ல, பெறுபேறு குறைந்து வருவதற்கான காரணிகளை கண்டறிய வேண்டும். வெறுமனே பிள்ளைகளை ஏசுவதை விட ஒரு பிள்ளை பெறுபேறு குறைய எடுக்கிறது என்றால் அது வெறுமனே ஒரு பிள்ளையோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அதிலே ஆசிரியருடைய பங்களிப்பு இருக்கலாம், பெற்றோருடைய பங்களிப்பு இருக்கலாம், பிள்ளை வாழுகின்ற சூழலிலே பங்களிப்பு இருக்கலாம், நண்பர்களுடைய தாக்கம் இருக்கலாம், சகபாடிகளுடைய
அந்த செல்வாக்கு இருக்கலாம், பல காரணங்கள் இருக்கின்றன. எனவே ஏன் பிள்ளை அந்த பெறுபேற்றை பெற்றிருக்கிறது, குறைவாக பெற்றிருக்கிறது என்பதனை கலந்துரையாட வேண்டிய ஒரு நல்ல ஒரு சூழலை, கலந்துரையாடல் சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டுமல்ல, வினைத்திறனான கற்பதற்கு ஏதுவான காரணங்கள் குறித்து பிரச்சனைகள் தீர்க்கின்ற கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும், அவர்கள் பெறுவற்றினை கூட்ட வேண்டும் என்றால் நாங்கள் வினைத்திறனாக எப்படி கற்றுக்கொள்ள முடியும், அடுத்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இதனை விட சற்று எப்படி உயர முடியும் என்ற வழிகாட்டல்களை பிள்ளைகளோடு பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஏலவே பாதிக்கப்பட்ட மனநிலையோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகளை நாங்கள் பழி சொல்லக்கூடாது. அப்படி செய்தால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால், இங்கே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் பழி சொல்கின்ற அல்லது திட்டுகின்ற அல்லது பனிஷ் பண்ணுகின்ற நிலைமைகளுக்கு எங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோமாக இருந்தால் அவர்கள் தற்காப்பு நிலையை, டிஃபென்ஸ் நிலையை உருவாக்கி கொள்வார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், தாங்கள் குறைவாக எடுத்ததற்கு காரணம் பெற்றோர்கள் தான் அல்லது அதுதான் இதுதான் என்று அவர்களை பாதுகாத்துக் கொண்டு அவர்கள் பேசுகின்ற அல்லது அதற்கு தலைப்பட்டு விடுவார்கள். அப்படி அவர்கள் டிஃபென்ஸ் ஆக முன்வருகின்ற பொழுது அவர்களோடு எந்த விதமான கலந்துரையாடலையும் செய்து கொள்ள முடியாத நிர்பந்த நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். எனவேதான் நாங்கள் எங்களது பிள்ளைகளோடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் விதிகளையும் எல்லைகளையும் வகுத்து பிள்ளைகளோடு நாங்கள் பயணிக்க வேண்டும். எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு விதியும் வரையறைகளும் அல்லது நெறிமுறைகளும் எல்லைகளும் நாங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த விதிகளையும் எல்லைகளையும் வகுக்க தவறுகின்ற பொழுது நாங்கள் பிள்ளைகளை இன்னும் பாடங்களிலே அல்லது கற்றலிலே ஆர்வம் குன்றிய நிலையைத்தான் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்குவோம் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளுக்கும் மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆறாவது விஷயமாக, பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பல விடயங்களை நாங்கள் கற்றுக் கொடுப்பது போல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதுதான் teach them how to fail. தோல்வி குறித்து அவர்களுக்கு நாங்கள் கற்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதிலே நாங்கள் எதனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், தோல்வி என்பது தவிர்க்க முடியாதது. அதே நேரம் வாழ்க்கையோடு இரண்டர கலந்து காணப்படுகின்ற ஒரு அம்சம் என்ற உண்மையை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. விரைவிலே அனைத்து விதமான சூழ்நிலையிலும் நாம் சமாளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தகைய சூழ்நிலை வந்தால் தோல்வி மனப்பாங்கினை நாங்கள் வளர்த்து கொண்டு அதிலே நாங்கள் ஊறிப்போய் இருப்பதனை விட நாங்கள் அவற்றை சமாளிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் பிள்ளைகளுக்கு அந்த தோல்வி வருகின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வதை கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை பெற்றோர்களுக்கு இருக்கிறார். அது புள்ளிகளிலே அவர்கள் பெருவற்றிலே குறைவு எடுக்கின்ற பொழுது அந்த தோல்வி அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் எமது பிள்ளைகள் ஆரம்பத்திலிருந்தே தோல்விகளை சமாளிப்பதற்கு கற்றுக்கொண்டால், அப்படி கற்றுக்கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் எத்தகைய விடயத்தையும் எதிர்கொள்கின்ற சக்தியும் ஆற்றலும் பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். எந்நேரமும் பெற்றோரை பொறுத்தவரையிலே எல்லா சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டே அவர்களை கைட் பண்ணி கொண்டு இருப்பது பொருத்தமற்றது. சற்று சில விடயங்களில் நாங்கள் விலகி நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படி நாங்கள் விலகி நிற்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுதுதான் அவர்கள் சுயமாக தங்களை விருத்தி செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். சில பெற்றோரை நீங்கள் பார்க்கலாம், எப்பொழுதுமே நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பார்கள். சரியாக பயணிக்கிறார்களா என்று பார்த்துக் கொண்டிருந்தால் என்ன நடக்கும் என்றால், பிள்ளைகள் பெற்றோரை அதிகமாக நம்பிவிடுவார்கள். நான் செய்தாலும் செய்யாவிட்டாலும், நான் தூங்கினாலும் தூங்காவிட்டாலும், நான் விழிப்புடன் இருந்தாலும் விழிப்புடன் இல்லாவிட்டாலும் இவை அனைத்தையும் செய்து கொடுப்பதற்கு என்னுடைய தாய் இருக்கிறார், என்னுடைய தந்தை இருக்கிறார் என்ற பெற்றோர் மீது அபரிமிதமான நம்பிக்கை அவர்கள் வைத்து விடுவார்கள்.
நடந்துவிட்டால் பெற்றோர்களே அனைத்தையுமே செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இந்த பாடசாலைகளிலே அவற்றை நாங்கள் சரியாக பார்க்கிறோம். உதாரணமாக பாடசாலை சில அசைன்மெண்ட் கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு பிரிஸ்டல் போர்டிலே ஒரு களிமண்ணை கொண்டு கட்டிடங்களை அமைத்துக் கொண்டு வாருங்கள் என்று உதாரணமாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தால் உண்மையிலே என்ன நடக்கிறது வீடுகளில் என்றால், பிள்ளை சுயமாக தன்னுடைய திறன்களை பயன்படுத்தி அந்த பிரிஸ்டல் போர்டிலே களியை கொண்டு ஒரு கட்டிடத்தை அமைக்கிறார்களா முடியுமா என்பதனை பார்ப்பதற்குத்தான் அசைன்மெண்ட் கொடுக்கிறார். அது என்ன நடக்கிறது என்றால், மிக சிறப்பாக அந்த பிரிஸ்டல் போர்டிலே களிமண்ணை கொண்டு கட்டிடம் அமைக்கின்ற ஒருவரை கொண்டு வந்து மிக சிறப்பாக அதனை செய்கிறார்கள். என்ன காரணம் என்றால், தங்களுடைய பிள்ளைகள் அதிகமான புள்ளிகளை சிறந்த பெறுபவரை பெற வேண்டும். உண்மையிலே இவையெல்லாம் மிக பிழையான தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான நிலை அல்ல. ஏனென்றால் அவர்களுடைய கல்வி என்பது அவர்களது பொறுப்புணர்வாகும், அது பெற்றோர்களுடைய பொறுப்புணர்வு அல்ல. அவர்களுடைய கல்வியில் அவர்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடாது. எனவே நாங்கள் எல்லாவற்றையும் அள்ளி போட்டுக் கொண்டு செய்வதும் அவர்களுக்கு என்று நாங்கள் தூண்டிக்கொண்டு இருப்பதும் அவர்களை ஆர்வம் கொண்டு செய்து அவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகின்ற பாடங்களிலும் தோற்று வாழ்க்கையிலும் அவர்கள் தோற்று போய்விடுவார்கள். இங்கு இலக்கு என்பது, பெற்றோருடைய இலக்கு என்பது பிள்ளைகளுக்கு உதவி செய்வதும் ஆர்வமூட்டுவதும் மாத்திரம்தான். பதிலாக அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் நாங்கள் அள்ளி போட்டுக் கொண்டு செய்வது அல்ல என்பதனை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலவேளை பிள்ளைகளுடைய பெறுபர் உயர வேண்டும் என்பதற்கு பிள்ளை அவமானப்படக்கூடாது என்று நாங்கள் கருதலாம். இந்த இடங்களில் தான் அவர்களுக்கு அவமானப்பட்டு தோல்வியை சந்தித்து அதனை எப்படி சமாளிப்பது என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். சில பிள்ளைகளை நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் கிரேட் 1 இருந்து அவர்கள் பல்கலைக்கழகம் செல்லும் வரைக்கும் அவர்கள் சிறந்த பெறுபேற்றையை பெற்றுக் கொண்டு வருவார்கள். ஆனால் சில வேளைகளில் அவர்களால் சில இடங்களிலே தோல்வி வருகின்ற பொழுது தாக்கு பிடிக்க முடியாமல் போகிறார். ஏனென்றால் அவர்கள் தோல்வியை சந்திக்கவில்லை, தோல்விக்கு அவர்களிடம் கொடுக்கவில்லை, அவருடைய வாழ்க்கை. எனவே ஒரு கர்வமான ஒரு திமிரான நிலையிலே அவர்கள் இருக்கலாம். நீங்கள் பார்க்கலாம், வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மனிதர்களை கண்டிருப்பீர்கள். அவர்கள் சொல்வார்கள், சிறியதொரு தோல்வியை கூட ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு அவர்களிடம் இருக்காமல் போய்விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது. காரணம் என்னவென்றால், நாங்கள் அவர்களுக்கு தோல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை, தோல்வியும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனது பிள்ளை செய்து கொண்டு செல்லுகின்ற அந்த அசைன்மெண்ட் குறைந்த புள்ளியை பெற்று சில வேளை மாணவர்கள் கூட அதனை குறைவாக பார்க்க, இழிவாக பார்க்க நிலை வரலாம், இல்லை என்பதற்கு இல்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த தோல்வியில் இருந்து அவற்றை சமாளிக்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள தவறினால் வாழ்க்கை பாடத்திலே தோற்று போவார்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் மிகச் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 7வது மிக முக்கியமான விஷயமாக, எப்பொழுதுமே நாங்கள் பாசிட்டிவான விஷயங்களிலே போக்கஸ் பண்ண வேண்டும். நேர்மறையான விஷயங்களிலே அதிகமான கவனங்களை நாங்கள் செலுத்த வேண்டும். இந்த இடத்திலே பொதுவாக நாங்கள் எதிர்மறையான விஷயங்களைத்தான், நெகட்டிவ் விஷயங்களைத்தான் அடிக்கடி பார்ப்பது உண்டு. உதாரணமாக பிள்ளைகள் கற்றலை நேசிக்கிறார்கள் இல்லை, ஆர்வமின்றி காணப்படுகிறார்கள், நேரத்தை ஒழுங்காக முகாமை செய்வதில்லை, பாடசாலையில் சரியாக செயல்படுவதில்லை, நேர்மறை மனப்பாங்கவிடம் இல்லை, காட்சிப்படுத்த தெரியாமல் இருக்கிறார்கள், அவதான குறைவாக இருக்கிறது என்று ஏராளமான முறைப்பாடுகள், குறைபாடுகள், எதிர்மறையான விஷயங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகின்ற விஷயம் உண்மையிலே இந்த இடத்திலே விஷயங்கள் பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். பல இடங்களிலே பிள்ளைகளை அணுகுகின்ற விஷயத்திலே இதிலே பல தோற்று போகிறார்கள். இவ்வாறான விடயங்களிலே எங்களுடைய கவனங்கள் திரும்புகின்ற பொழுது, நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்களில் கவனம் துல்லியமாக திரும்புகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம் என்றால், பாசிட்டிவான நேர்மறையான விடயங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம். என்றால் பிள்ளைகளுடைய குறையை மாத்திரம் பார்த்து 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 பழகிய நாங்கள்
அவருடைய சரியான பக்கங்கள், பாசிட்டிவான பக்கங்களை மொத்தமாக கண்டுகொள்வதில்லை. அவரிடம் இருக்கின்ற ஆற்றல்கள், அவரிடம் இருக்கின்ற திறமைகள், அவர்களிடம் காணப்படுகின்ற பல விசேடமான பண்புகள், குணங்களை நாங்கள் அப்படியே கண்டுகொள்ளாமல் போகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் என்ன செய்ய பார்க்கின்றோம்? அதிகமான நச்சரிப்பு அல்லது அதிகமாக அவர்களுக்கு லெக்சர் பண்ண பார்க்கிறோம், விரிவுரை நடாத்த பார்க்கிறோம், விரிவுரை நடாத்த ஆரம்பித்துக்கிறோம், அதிகமான விளக்கங்களை சொல்ல நாங்கள் விளைகிறோம். இதனை நாங்கள் பாடசாலையிலும் பார்க்கலாம், வீடுகளிலுமே பார்க்கலாம். இதனால் என்ன நடக்கிறது என்றால் அதிகார யுத்தம் நடைபெற ஆரம்பிக்கிறது. அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. விளைவாக பிள்ளைகள் நேர்மறை கற்றல் மனப்பாங்கினை இழந்து போய்விடுகிறார். அதிகாரம் என்றால் சிலவேளை தந்தை என்ற அதிகாரம், தாய் என்ற அதிகாரம், ஆசிரியர் என்ற அதிகாரம், அந்த யுத்தம் ஆரம்பித்து விடுகிறது. எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் பிள்ளைகளுடைய எதிர்மறையான விஷயங்களை மாத்திரம் நாங்கள் பார்க்க தொடங்கிவிட்டால் அவர்களுடைய நேர்மறையான பாசிட்டிவான விஷயங்கள் மறைந்து போய்விடுகின்றன. அதனால் அவர்களை நச்சரிக்கின்ற நிலைமைக்கு நாங்கள் வந்து விடுவோம். எனவே வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை காட்டும் பகுதிகளில் நாங்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறி செல்வதற்கான பல பக்கங்கள் அவரிடம் காணப்படலாம். அவற்றில் நாங்கள் கவனம் பிள்ளைகளின் ஊதி பெருப்பித்துக் கொண்டு இருந்தோமே ஆனால் அவர்கள் தங்களுடைய கற்றலிலே இன்னும் ஆர்வங்களை குறைந்த நிலையில் தான் இருப்பார்கள் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கண்டிப்பாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது. இந்த பகுதியை நான் இப்பொழுது சின்ன 7வது விடயத்தை பொறுத்தவரையிலே நிறைய பிள்ளைகள் பெரும்பெரும் திறமைசாலிகள் பாடசாலை காலங்களிலே அவர்கள் அதிகமாக குற்றங்கள் சுமத்தப்பட்டு காணப்பட்டதன் விளைவாக பாடசாலை கல்வி ஒழுங்காக முடித்துக் கொள்ளாமலும் வாழ்க்கையிலும் சரியான நிலைமைக்கு அவர்களுடைய நிலைமையை அவர்கள் உயர்த்த முடியாமலும் தவிக்கின்ற பலரை நாங்கள் இப்பொழுது வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கிறோம். 8வது மிக முக்கியமான விஷயம் என்றால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. அதுதான் பெற்றோர்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளுடைய ஆசிரியர்களோடு பேச வேண்டும். பிள்ளைகளின் ஆசிரியரோடு பேசுங்கள். இதுதான் மிக முக்கியமானது. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அதற்கான வழிமுறைகளையும் தேடிய பின்னரும் போதிய முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தும் என்றால் மீண்டும் உங்களது பிள்ளைகளின் ஆசிரியரோடு பேசுங்கள், அவர்களோடு கலந்துரையாடுங்கள். அதன் போது ஆசிரியர்கள் அவர்களால் அவதானிக்கப்பட்ட சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பாடசாலையிலே பெற்றோர்களுடைய கூட்டத்திற்காக அழைப்பு விடுக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் பாடசாலைக்கு செல்வீர்களானால் ஓப்பன் மைண்ட், திறந்த மனதோடு செல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளின் திருப்தியற்ற நடைமுறைகள் குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அவற்றை முழுமையாக செவியேற்பதற்கு தயாராக, என்னுடைய பிள்ளை அப்படி இருக்காது இப்படி இருக்காது என்று சொல்வதனை பார்க்கிலும் அவற்றை முழுமையாக செவியேற்று பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து சிந்திப்பதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சில வேளைகளில் பிள்ளைகள் வீடுகளிலே வெளிப்படுத்தாத பல விடயங்களை பாடசாலைகளில் அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கான ஆக்ஷன் பிளான் சொல்வார்கள். அவர்களை முன்னேற்றுவதற்கு நீங்கள் போடுகின்ற அந்த அனைத்து விடயங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தினை கண்டிப்பாக வகுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வகுத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே கண்டிப்பாக ஆசிரியர்களோடு பேசுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது. அதே போல 9வது கடைசி கருத்தாக சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், எப்பொழுதுமே இவை மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக பாடசாலை அவர்கள் பாடசாலையிலே பெற்றுக்கொள்கின்ற பெறுபேறுகள் குறித்து மிகையாக அதிகமாக
ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏனென்றால் பிள்ளைகளுடைய தரத்திலும் கிரேடிலும் எவ்வாறு பாடசாலையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதிலும் படிப்பதற்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்பதற்கும் எவ்வளவு கற்றுக்கொள்கிறார்கள் என்பவற்றிலும் வெறி பிடித்த, அதனை சொல்வார்கள் வெறி பிடித்த ஹெலிகாப்டர் பேரண்ட். ஹெலிகாப்டர் பேரண்ட் என்று சொல்வது, நீங்கள் ஹெலிகாப்டரை பார்த்தால் அது ஹெலிகாப்டர் என்பதனுடைய பொருளே செங்குத்தாக மேலே எழும்பவோ கீழே இறங்கவோ மிக வல்லமை பொருந்திய ஒரு விமானம் என்று சொல்வார்கள். அதனால்தான் இந்த விடயங்களில் எல்லாம் வெறி பிடித்த ஹெலிகாப்டர் பேரண்டாக, ஹெலிகாப்டர் பெற்றோராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். எப்பொழுதுமே பிள்ளைகளுடைய கிரேடையும் அவருடைய கற்றலையும் அவற்றில் மாத்திரம் அதிகமான கவனங்களை செலுத்தி அப்படியான ஒரு பெற்றோராக மாறிவிட வேண்டாம். பாடசாலையில் சிறப்பாக செயற்படுவது முக்கியமாக இருப்பது போலவே வாழ்க்கையில் அதனை விடவும் சிறப்பாக செயற்பட வேண்டிய தேவை எமது பிள்ளைகளுக்கு இருக்கிறார். சிலவேளை எங்களது குழந்தைகள் வேறு திறமைகள், நாட்டங்கள் உள்ளவர்களாக இருக்கலாம். பாடசாலையிலே கற்பிக்கப்படுகின்ற விஷயங்களை விட வேறு திறமைகள், நாட்டங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். சில வேளைகளில் பல்கலைக்கழகம் சென்று தன்னை ஈடுபடுத்த விரும்பாத, அவற்றுக்கு அப்பால் கனவுகளும் இலக்குகளும் உள்ள பிள்ளைகளாகவும் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். நீங்கள் பாடசாலை பற்றியும் அங்கே பெறுகின்ற பெறுபவர்கள், உயர்ந்த பெறுபவர்கள் பற்றியும் அதிகமாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கோபம் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே சில இடைவெளிகளை கொடுங்க. சற்று கொஞ்சம் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான அவற்றை பற்றி பேசாமல் அப்படி ஆறப்போடுகின்ற ஒரு சூழலை உருவாக்குங்க. அவ்வாறு நாங்கள் செய்ய முடியுமாக இருந்தால் எங்களது பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், நாங்கள் பாடசாலையும் கிரேடையும் பற்றி பேச அவர்களுக்கு கோபம் வந்து இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இடைவெளிகளை கொடுக்க வேண்டும். அப்படி இடைவெளி கொடுப்பதற்கு நாங்கள் தவறிவிட்டால் எங்களுக்கும் எங்களது பிள்ளைகளுக்கும் இடையிலே ரிலேஷன்ஷிப், உறவு, அது பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக சுயமாக எதனையும் செய்ய முடியாதவராக எங்களுடைய பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். உலக வரலாற்றிலே சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஹலிஃபாவாக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் நினைப்பது போல பாடசாலைகளுக்கு சென்ற அப்படி பெரும் கல்விகளை பெற்றவர் அல்ல. ஆனாலும் கூட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்கின்ற திறமை வாய்ந்த ஒருவராக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். காந்தி கூட ஒரு சிறந்த ஜனாதிபதி தலைவர் இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது உலகத்துக்கு தேவையானவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு தங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல இன்னும் நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துகின்ற ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அல்லது ஆப்பிள் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது உலகத்திலே மிகப்பெரும் சாதனை படைத்தவர்களாக இருக்கலாம். பாடசாலைகளிலே ஆரம்ப காலங்களில் ஆர்வங்கள் குன்றி அவற்றை சரியாக முறையெடுக்க முடியாமல் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் தோல்வியடைந்து ஃபெயில் பெற்று பல சிக்கல்களை சந்தித்து பல்கலைக்கழகங்களை நிரப்பமாக முடிக்க முடியாது. ஏன் ஃபேஸ்புக் நிறுவனத்தினுடைய சொந்தக்காரர் பாடசாலை கல்வியை முறையாக முடிக்க முடியாமல், பல்கலைக்கழகம் காலேஜையும் ஒழுங்காக முடிக்க முடியாமல், இப்படியே அங்குமிங்கும் திரிந்தே அவர் தன்னுடைய பிரத்யேகமான திறமையை பயன்படுத்தியதன் விளைவாக இன்று எங்கள் எல்லோரையும் அவர் தன் கரங்களில் கட்டி போட்டிருக்கிறார் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இத்தகைய பேசுவதற்கு இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எப்பொழுதுமே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை நாங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டும். அவர்கள் கல்வியிலே நாட்டங்கள் குறைவாயிருப்பதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும். அவர்களை நெறிப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கும் கல்வியிலே ஆர்வத்தை பெற்றுக்கொள்வதற்குமான யுக்திகளை, டெக்னிக்ஸ்களை நாங்கள் கையாள வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை வாழ்க்கைக்கு பொருத்தமானவர்களாக அவர்களை மாற்றி சிறந்த இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த அல்லாஹுடைய உவப்பை பெற்று
பெற்று சிறந்தவர்களாக வாழ்வதற்கு நாம் அவர்களுக்கு எங்களுடைய உதவிகளை செய்ய வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Conducive environment, revealed knowledge, research and acquired knowledge, dissemination of knowledge, human resource development, from basic to high-tech, state-of-the-art technology, balanced approach, inclusive process, Center of Excellence. Islahia Arabic College, Madampe, Sri Lanka.